அதாவது நம்ம பண்றது நாயோட எல்லாரும் பண்ணிட்டு அடியார்கள் அத்தனை பேரும் சொல்றாரு. அந்த மாதிரி நாய் கிடையாய் கிடந்த அடியன் நாய்க்கு மேல ஒரு சிவிகை ஏற்று விட்ட அம்மை அப்படின்னு சிவிகை ஏற்று விட்ட அம்மைன்னு சொல்ற மாதிரி பார்த்து 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 இதையே திரும்ப திரும்ப நாய் என்ன பண்ணுவோம், சாப்பிட்டதை கீழே ஊற்றிடும், வாங்கி எடுத்துடும். அதுக்கப்புறம் அது புதுசா நினைச்சிட்டு மறுபடியும் அதையே சாப்பிடும். அந்த மாதிரி சம்சாரத்தை சாகரத்தை மாட்டிட்டு இது நல்லா இருக்கேன், இந்த புடவை உங்ககிட்ட இருக்க அப்படின்னு போய் அதை பத்தி எவ்வளோ நாளைக்கு வேணாலும் செலவு பண்ணுவோம். சாப்பாட்டை பத்தி சொல்லவே வேண்டாம். எந்த ஊர்ல எந்த ஹோட்டல் எதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்குன்னு நம்மள கேட்டா தெரியும். மனசாட்சியில் இப்படி கைய வச்சுட்டு சொல்லலாம். எந்த ஊர்ல எந்த ஹோட்டல் அப்படின்னு சொன்னா நம்ம வாய் கொண்டு 10 பேரான வரும். ஆனா சிவபெருமானும் ஞானசம்பந்தரும் நாமக்கரசரும் சுந்தரரும் மணிவாசகரும் எந்தெந்த கோவில் பாடியிருக்கார் அப்படின்னு கேட்டா தெரியாது. அப்படின்னு ஒரு 10 கோவில் தொடர்ந்தாங்கன்னு சொல்றாரு. எது முக்கியமோ அதுல நம்ம நாட்டம் செலுத்தலாம் அப்படிங்கிறதுதான் திருவாசகம் சொல்றாரு இல்லையா. யானையே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையேன் அழுதாலும் உன்னை பெறலாம். அழ கூட வரமாட்டேங்கிறது எனக்கு. அப்ப எவ்வளவு வினையேன் எவ்வளவு வினை பண்ணிட்டு வந்திருக்கேன். சுவாமியை நினைச்சு நெக்கு கொடுக்கவே மாட்டேன். நெஞ்ச கனக்கல்ல இருக்கேன். ஏன் நான் இருப்பேன் நான் இருப்பேன் நான் இருப்பேன் நமக்குள்ள கேட்டுக்கிறதுக்கே நம்மளுக்கு நாளை போராது. ஆனா நம்ம மற்றவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா கேட்டு திரும்ப 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 கண்டதே கண்டும் கழித்ததே கழித்தும் உண்டதே கொடுத்தும் உடுத்ததே கொடுத்தும் கழித்த நாட்கள் எல்லாம் கடவுள் நாட்களே என்ன பண்றது நீங்க நிலவில அப்படின்னு சுவாமி பேர்ல வழியில இதை பார்த்து பார்த்து பாடுகிறீர்களே பதைப்பதும் செய்கிறேன். ஐயோ நாளை ஆயிடுச்சு திருவாசகம் பாராயணம்னு ஓட முடியல. பால் காய்ச்சி நீங்க காஃபி சாப்பிடலாம், நான் வேற போகணும், உங்களுக்கு டிஃபன் இதை பண்ணி வச்சிருக்கேன், நீ எடுத்துக்கிறடா போட்டு வச்சுட்டு போயிடுறியா அப்படின்னு அவளுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். அந்த மாதிரி சில பேர் வயசான ஆசிரியர்கள் அது அப்பதையும் நிச்சயத்து கிளம்ப வேண்டியது எவ்வளவு பெரிய விஷயம். ஆசிரியர்கள் அவளுக்கு வேலை பண்ணணும், குழந்தைகளுக்கு அதுக்கு பண்ணணும், கூட பிறந்த அத்தையர் மருத்துவருக்கா வேலைகள் இருக்கு, பந்தங்கள் இருக்கு. அது அத்தனையும் மீறின திருவாசகம் அப்படி உட்காந்து அவளுக்கு சுவாமி இதெல்லாம் கொடுக்கிறார். எது ஆடுகின்ற பின்னாடி ஆட்டம் பாட்டு வருது, கொற்றுமை விழிக்கணும். சுவாமிக்கு வாசன திரவியங்கள்லாம் போட்டு கொற்றுமை விழிக்கணும். இதுல பாடுகின்றே வேற உனக்கு சங்கதி என்ன அப்படின்னு கேட்கிறார். வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது, ஆட மாட்டேங்குது, ஆடுறதுக்கு லஜ்ஜப்படுறது. யாரா பார்த்து வாடும் போனதுன்னு ஆடினா எல்லாரும் தெரிஞ்சு அந்த மாதிரி மனசுக்கு 1000 ஒரு செகண்ட்ல எத்தனையோ ஆயிரங்கள் எண்ணங்கள் தோன்றுனா இந்த மூளை. நாளைக்கு 1008 எண்ணம் அந்த மாதிரி தோணி இருக்கிறது. நான் பாடுறது இல்லை, வேக வேகமா பண்றது இல்லை. மற்ற விஷயத்துக்கு வேக வேகமா இருக்கேன். சீக்கிரம் போலேன்னு பிளைட் கிளம்பிடுவோம், நம்ம வேற ட்ரிப் போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிப்புக்கெல்லாம் என்ஜாய் பண்ற ட்ரிப்புக்கெல்லாம் நம்ம வேகமா நம்ம வேலை பதைக்கணும். சுவாமி கிட்டக்கு வரும்போது அந்த பதப்பதற்கு இல்லைன்னு சொல்றாங்க. பணிகளில் பாதமலர் சூட்டுகின்றே சூடுகின்றது. சுவாமியோட திருவழிக்காக நான் யோசிக்கிறது இல்லை, அதை எடுத்து என் தலைமையில வச்சுக்கணும், அவர் எனக்கு தரணும் அந்த திருவழியேங்கிறத நான் நினைச்சிக்கவே இல்லை. நினைச்சாதானே அதுக்கு நான் முயலணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னா தானே படிக்கணும். நான் மாதிரி பார்த்தாதான் போறேன். 35 வந்துருந்தா பார்த்து அந்த நிலையிலே இருக்கும். துணையில் பிணவென்றே கேட்டுக்கோவோ சொல்றேன் கேளுவோ சொல்றேன் கேளுவோ. நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு எப்படி காபந்து பண்ணுவாரோ அந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. வேற யாரும் எனக்கு தெரிஞ்ச வாடகை சொல்றேன், ரொம்ப க்ளோஸ் ஆன ஒருத்தருக்கு குழந்தைகள்லாம் எங்கெங்கயோ இருக்கா, எந்தெந்த நாட்டுல இருக்கானே பேர் தெரியல. அங்கேருந்து
அம்மா என்னடி போமான்னு இங்க முடிச்சுட்டு கடவுளோட யாரும் நமக்கு கதிங்கிறதே கிடையாது. பெருமானோட திருவடியை மட்டும் பிடிச்சிட்டோம்னா கரை ஏறிக்கலாம். குருநாதாட பிடிச்சிட்டா ஏறிக்கலாம். உனக்கு வேற கதி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. துணையிலி பிண நெஞ்சே சொல்றேன் கேளு. கேட்டேன்னா என்ன சொல்லுவா, எப்ப எடுக்க போறதுதான் கேட்பாளே தவிர சார் எப்ப கிளம்புறாருன்னு கேட்க மேடம் எப்ப கடத்த போறான்னு கேட்க மாட்டாங்க. எத்தனை மணி பண்றாங்க அப்படிங்கறதுதான் விசாரிப்பா. பங்கு போஷாக்கா அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அப்ப யாரும் செய்யவும் மாட்டாங்க. யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. தேடுகின்றிலை தெருவுதோர் அழகி. நேற்று சுவாமி ஜெகநாதர் வந்தார் இல்லையா, ஓடி போய் நம்மளால பார்க்க முடியல. எந்த நாளும் அந்த பால் காய்ச்சிட்டே இருக்கும். எதுக்குமே இதே தொடர்ந்து கஞ்சி 8 மணி ஆனா கஞ்சி, 11 மணி ஆனா மோரும் வெள்ளரிக்காயும், அந்த மோர்ல பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் அரைச்சு உப்பு போட்டு கல்லுப்பு போட்டு அரைச்சாங்க அந்த டேஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறது. இப்படி பார்த்து 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 நாக்க என்ன பண்ணிருக்கோம், வசந்தத்தை வச்சிருக்கோம். எல்லாரையும் சுடு சொல் சொல்றதுக்கு பயன்படுத்துவோம், சுவை பார்க்கறதுக்கு பயன்படுத்துறதே இல்லைன்னு தொழிலாளர்கள் எல்லாருமே அதுதான் சொல்றாங்க. நச்சவாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவேன்னு சொல்றாரு இல்லையா சுந்தரர். நான் கோமா ஸ்டேஜ்ல இருந்தேன்னா அந்த நாளைக்கு சுத்தி என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, என் நாக்கு மட்டும் உன்னுடைய நாமத்தை சொல்லும்படி என்னை வச்சுடும் அப்படின்னு கேட்டார். இத சொல்றார். எனக்கு அப்போ வேற ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு ஆன்ம சுத்தி சுத்தமானதுக்கான ஆன்மா சுத்தமானதுக்கான